ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 6 விஸ்வரூபத்தின் சிருஷ்டி பதம் 40. யதோ பிராபன்யவர்தந்த வாச்சஸ்ச மனசா சக அகம் சான்ய இமே தேவாஸ் தஸ்மை பகவதே நமக. மொழிபெயர்ப்பு. வார்த்தைகளும் மனதும் மற்றும் அகங்காரமும் அவற்றை ஆளும் தேவர்களும் பரமபுருஷரை அறிவதில் வெற்றியடைய தவறிவிட்டனர். எனவே விவேகத்தின் காரணத்தினால் அவருக்கு நமது பணிவான வணக்கங்களை நாம் அளிக்க வேண்டியுள்ளது. பொருளுரை. வார்த்தை, மனம் மற்றும் அகங்காரம் ஆகியவற்றின் அதிபதிகளான வேதங்கள் பிரம்மா, ருத்ரன் ஆகியோராலும் பிரகஸ்பதி முதலான எல்லா தேவர்களாலும் கூட பரமபுருஷரை அறிய முடியவில்லை என்றால் அறியப்பட முடியாத அப்பொருளில் பக்தர்கள் ஏன் அதிகமாக ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும் என்ற கேள்வியை தவளை தத்துவவாதிகள் எழுப்புகின்றனர். பகவானின் லீலைகளை வர்ணிப்பதில் பக்தர்களால் அனுபவிக்கப்படும் உன்னதமான பரவசத்தை பக்தரல்லாதவர்களாலும் மனக்கற்பனையாளர்களாலும் நிச்சயமாக அறிய முடியாது என்பதே இதற்குரிய விடையாகும். உன்னத ஆனந்தத்தை ஒருவன் சுவைத்து அனுபவித்தால் அல்லாது இயல்பாகவே அவன் தனது கற்பனையான முடிவுகளுக்கு திரும்ப வந்து விடுவான். ஏனெனில் அவற்றை அவன் உண்மையானவையாகவோ அல்லது அனுபவிக்க தகுந்தவையாகவோ காண்பதில்லை. ஓம் தத் விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரய என்ற வேத மந்திரங்கள் உறுதி செய்வது போல் பரமபுருஷரான விஷ்ணுதான் பரமசக்தியம் என்பதை பக்தர்களால் அறிய முடிகிறது. பகவத்கீதையும் இதை உறுதி செய்கிறது. வேதைஷ்ச சர்வைர் அகம் ஏவ வேத்ய. வேத அறிவை கற்றறிவதன் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒருவர் அறிய வேண்டும். அகம், நான் என்ற சொல்லை குறித்து பொய்யான கற்பனையில் ஈடுபடக்கூடாது. பகவத்கீதை கூறுவது போல் பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யஸ் சாஸ்மி தத்வத. பக்தி தொண்டால் மட்டுமே பரமபுருஷரை அறிய முடியும். பரமபுருஷர்தான் பரமசத்தியம் என்பதையும் பிரம்மமும் பரமாத்மாவும் அவரது அம்சங்கள் மட்டுமே ஆகும் என்பதையும் பக்தி தொண்டினால் மட்டுமே ஒருவரால் அறிய முடியும். இது இப்பதத்தளி முனிவரான மைத்ரேயரால் உறுதி செய்யப்படுகிறது. அவர் பக்தியுடன் தமது உண்மையான சரணாகதியை நமக பரமபுருஷருக்கு பகவதே சமர்ப்பிக்கிறார். மைத்ரேயர், விதுரர், பரீட்சித்து மகாராஜன் மற்றும் சுகதேவ கோஸ்வாமி முதலான மாமுனிவர்கள் மற்றும் பக்தர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி பகவானின் உன்னதமான பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். இதனால் பிரம்மம் மற்றும் பரமாத்மா நிலைகளுக்கு மேற்பட்டதான பகவானின் முடிவான அம்சத்தை ஒருவரால் அறிய முடியும். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டத்தின் விஸ்வரூபத்தின் சிருஷ்டி என்னும் தலைப்பை கொண்ட 6ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா.